இப்போ பாருங்கள், 3/4 கப் பாசிப்பருப்பை வந்து வறுத்து லேசாக வறுத்துட்டு மிக்சியில் திரித்து நல்லா சலிச்சிட்டேன். கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. மாவை அளக்கிறப்போ 1 கப் மாவாக இருக்குது. இதை வந்து நம்ம அந்த பச்சரிசி மாவோட சேர்த்து பிசைஞ்சிடலாம். இதோடு சேர்த்து கொஞ்சோடு கூட இருந்ததுனால தப்பு இல்லை. நீங்கள் மாவாக திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா 4:1 தான் ரேஷியோ. 1 கப் பச்சரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பு அந்த அளவில் மிஷினில் கூட கொடுத்து திரிச்சிக்கலாம். வறுத்துட்டு லேசாக வறுத்துட்டு இப்போ இந்த எள்ளு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு மாவை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். வெண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு மாவை ரெடி பண்ணிடலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. பார்க்க மாவு முதல்ல கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போ பிசைகிறப்ப மாவு தாராளமாக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். சேர்த்து பிசைஞ்சிட்டு அந்த பிழிகிற பக்குவத்துக்கு வந்ததும் காமிக்கிறேன்.